அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் உள்ள பாத்திரக்கடைக்குள் புகுந்து திமுக கவுன்சிலரின் குடும்பத்தினர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். சேலத்தில் பாத்திரக்கடைக்குள் புகுந்து திமுக கவுன்சிலரின் குடும்பத்தினர் உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். திமுக கவுன்சிலர் அம்சா, அவரது கணவர் ரமேஷ், சகோதரர் பாலன் ஆகியோர் பாத்திரங்களை உடைத்து அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பிரகாஷ்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரகாஷ்ராஜ், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் கிருபாகரன் என்பவர் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பாத்திர கடை நடத்தி வருகிறார். கடை அருகில் அதற்கான கிடங்கு வைத்துள்ளார். அந்த கிடங்கு அருகில் உள்ள இடம் அறநிலைத்துறைக்கு சொந்தமான மாரியம்மன் கோவிலுக்கு பாத்தியப்பட்டது. இந்த இடத்தை 30வது திமுக கவுன்சிலர் அம்சாவின் சகோதரர் பாலன் என்பவர் குத்தகை எடுத்துள்ளார். குத்தகைக்கு எடுத்த கடை உள் வாடகைக்கு விட்டுள்ளார். இதில் வாடகை பல மடங்கு அதிகமாக இருப்பதால் அதிக வாடகை காரணமாக 2 மாத வாடகை நிலுவையில் இருந்தது. இது தொடர்பாக கிருபாகரன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் ஆவேசமடைந்த கவுன்சிலர் அம்சா, கணவர் ரமேஷ், சகோதரர் பாலன் ஆகியோர் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை அழைத்து வந்து இன்றைய தினம் கடையில் இருந்த பொருட்களை எடுத்து வெளியே வீசியுள்ளனர். இதில் மூட்டையில் இருந்த பாத்திரங்கள் சேதமடைந்தனர். இதனை தடுக்க சென்ற உரிமையாளர் கிருபாகரன் மற்றும் கடை ஊழியர் கீர்த்தனா மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். கீர்த்தனாவின் கையில் காயம் ஏற்பட்டதால் அவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செவ்வாய்ப்பேட்டை போலீசார் வந்தபோது கவுன்சிலர் மற்றும் அவருடன் வந்தவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இது தொடர்பாக கடை உரிமையாளர் கிருபாகரன் கூறும்போது, கோவில் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதிக வாடகை கேட்பதால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளேன். மேலும் அவ்வப்போது அவர்களுக்கு கட்சி செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டும். அதற்கு நான் மறுப்பு தெரிவித்து வந்ததால் அவர்கள் அராஜகமாக நடந்து கொண்டனர். பாதிக்கப்பட்ட கடை ஊழியர் கீர்த்தனா கூறும்போது, தன் மீது தாக்குதல் நடத்தியதும் மட்டுமல்லாமல் வெளியே செல்லும் போது என்னை கொலை செய்து விடுவதாகவும் அவர்கள் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இந்த தாக்குதல் தொடர்பாக வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ்ராஜ்.